அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். வெரி ஹாப்பி ஃப்ரைடே. நத்திங் ஃபோன் 1 இதோட லான்ச் டேட் நேற்று என்னன்னு பார்த்தோம்னா, இது கூடவே இன்னும் சில எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். போக்கோ F4 இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. லான்ச்சுக்கு முன்னாடி லைவ் இமேஜஸ் அவுட்லுக் டிசைன் தெரிய வந்திருக்கு. அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஆண்ட்ராய்ட் 13 அடுத்த பீட்டா வெர்ஷன் எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 857 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் மேப்ஸ் இந்தியாவில் இனிமேல் AQI ஃபீச்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. AQI அப்படின்னு சொல்லும்போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து குவாலிட்டி ஆஃப் த ஏர் எப்படி இருக்குது, சுத்தமாக இருக்கா இல்லைனா தூசியாக இருக்கா, ஹெல்த்தி அன்ஹெல்த்தி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் இனிமேல் வந்து பாப்அப் ஆகிடும். இந்த ஃபீச்சர் குளோபல் அவைலபிளாக இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு வேளை பிக்சல் டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஃபீச்சர் இருக்குது. இனிமேல் எல்லா ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லையும் இது கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ AQI அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் செக் பண்ணணும்னா, லேயர் செட்டிங் இருக்குது இல்லையா, நம்ம டிரான்சிட் 3D அந்த மாதிரி லேயர் செட்டிங் இருக்குல்ல, அங்கேயே வந்து இனிமேல் AQI அப்படின்னு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பின் மாதிரி வந்து அந்த மேப்பில் பாப்அப் ஆகும். ஒவ்வொரு பின்னுமே வந்து வேறு வேறு கலரில் இருக்கும். ஆரஞ்சு கலர் அப்படின்னா ஆவரேஜ் குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர் அப்படின்னா ரொம்பவே அன்ஹெல்த்தி அந்த ஏர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் த ஏரை இவங்க எப்படி செக் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஎஸ்லலாம் 0 to 300 தான் ரேஞ்சு. அங்கெல்லாம் அந்த ரேஞ்சிலே வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்தியாவில் அப்படிலாம் சொல்லணும்னா இந்தியா முழுக்க நம்ம அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரேஞ்ச் இங்கே செட் ஆகாது. ஸோ இந்தியாவில் இந்தியன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் படி வந்து 0 to 500 + 600 அந்த ரேஞ்சில் தான் வந்து இங்கே உங்களுக்கு ஹெல்த்தி அன்ஹெல்த்தி காட்டும். ஸோ மற்ற கண்ட்ரிலேருந்து இந்தியாவில் வேரி ஆகும் அந்த கேல்குலேஷன்ஸும். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காற்று சுத்தமாக இருக்கான்னு இனிமேல் கூகுள் மேப்ஸ் வழியாக தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 தேர்ட் டெவலப்பர் வெர்ஷன் இப்போ வந்து பிக்சல் டிவைசஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் டெவலப்பருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஃபைனல் ரிலீஸ் தான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பீட்டா வெர்ஷன் அப்டேட்டாக இருக்கும். ஸோ பிக்சல் டிவைசஸில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த தேர்ட் அப்டேட்டையும் நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அகைன் ஆண்ட்ராய்ட் 13 அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் 12 வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தேர்ட் பீட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 புது ஃபீச்சர்ஸ் வந்து பாப்அப் ஆனதாக சில ரிவ்யூவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆண்ட்ராய்ட் 13 வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் அனிமேஷன் ஏதாவது இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக வந்து பேட்டரிக்காக எக்ஸ்க்ளூசிவ் விஜிட்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த விஜிட்ஸை வந்து நம்ம வால்பேப்பர்லேயே வச்சுக்கிற மாதிரி வந்து பேட்டரிக்கு ஒரு புது டைப் ஆஃப் விஜிட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுவும் வந்து ஆண்ட்ராய்ட் 13 வந்து பீட்டா வெர்ஷனில் 2 புது ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஹைலைட் ஆயிருக்கு. அடுத்தது ஃபைனல் ஃபேஸ் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு புது ஃபீச்சர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து யார் வேணாலும் வந்து மெசேஜ் பண்ணலாம், சேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யார் எங்கேருந்து அனுப்புகிறா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் இன்ஃபோ தான் வந்து இங்கே பீட்டா வெர்ஷனில் ரிவீலாக இருக்குது. ஸோ அவங்க எங்கேருந்து அனுப்பிச்சாங்க, சென்டர் டீட்டெயில்ஸ், அதாவது வந்து அவங்க மேக்லேருந்து அனுப்பிச்சாங்களா இல்லைன்னா ஐஃபோன்லேருந்து அனுப்பிச்சாங்களா, எதுலேருந்து அனுப்பிச்சாங்க, மல்டி டிவைஸ், அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டாங்களான்னு மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் மெசேஜ் இன்ஃபோ மாதிரி வந்து ஹைலைட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சென்டர் டீட்டெயில்ஸ்லையும் வந்து வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் மோட்டோல எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி G சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் லான்ச் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது Moto G62. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணலை, யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் யூரோப்பில் லான்ச் பண்ணி 10 டேஸ்க்குள்ளே இந்தியாவிலையும் வரும். என்ன மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. அகைன் இதுவும் ஒரு 5G டிவைஸ் தான். Snapdragon 480 + 8 nm ஃபேப்ரிகேஷன் உடைய இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூட 5000 mAh பேட்டரி, IPS LCD பேனல், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார்னு 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அண்டர் 20K வரும் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் யூஷுவல் G சீரீஸ் உடைய அவுட்லுக் டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். Vivo X80 சீரீஸ் ரெண்டுமே கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இந்தியாவில் ஆல்ரெடி லான்ச் ஆகி இப்போ ஆஃபர்ஸ்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல் ஆகிட்டுருக்கு. இந்த சீரீஸில் இன்னொரு புது டிவைஸ் வர்ற மாதிரி வந்து இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. இதுவும் விவோடைய X80 லைன் அப்பில் இருக்கும். பட் வந்து இது ஹையர் வேரியண்ட்டில் வருதா இல்லை வந்து லைட்டர் வேரியண்ட்டில் வருதா அப்படிங்கிறது கிளியர் ஆகலை. ஏன்னா வந்து விவோடைய X80 Pro Plus இதை விட ஒரு ஹையர் வேரியண்ட் வரப்போதா இல்லைனா லைட்டர் வேரியண்ட் விவோ X80 லைட் இந்த மாதிரி வரப்போதா அப்படிங்கிறது மட்டும் கிளியர் ஆகலை. பட் இந்த லைன் அப் வந்து இன்னும் முடியல. இன்னொரு டிவைஸும்
வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ மாதிரி முதல்ல குளோபலில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாலையும் வரும். ஸோ விவோ X80 சீரீஸில் இன்னொரு டிவைஸ் நத்திங் ஃபோன் 1 இந்தியாவில் ஜூலை 12 அன்னைக்கு லான்ச் ஆக போது. இது மேட் இன் இந்தியாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஈவெண்ட்டில் இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று நத்திங் உடைய TWS, இன்னொன்று வந்து நத்திங் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்து இந்தியாவில் மாடல் நம்பர்ஸ் எல்லாம் லிஸ்டிங் ஆயிருக்கு. இதுலேயும் வந்து சர்வே போயிட்டுருக்கிறதா தெரியுது. ஸோ நத்திங் ஃபோன் 1 லான்ச் ஈவெண்ட்டில் இன்னும் 2 எக்ஸைட்டிங் ப்ராடக்ட்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். போக்கோடைய F சீரீஸில் அடுத்ததாக போக்கோ F4 லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டீசர் மூலயமா வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டீசர் இந்தியாவுக்கானது கிடையாது, குளோபல் லான்ச் தான். பட் இந்தியாலையும் வந்து இங்கே குளோபலில் லான்ச் ஆகி ஒரு 10 நாளுக்குள்ளே இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே இதோட மாடல் நம்பர்ஸ் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ், இங்கே லைவ் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ பிராண்டிங் கீழே பேக் பேனல் ரிவீலாக இருக்குது. கேமரா மாடியூல் மற்ற சீரீஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. கேமரா மாடியூலில் 64 மெகா பிக்சல் OIS அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சல் ஸ்டெபிலைசேஷனோட நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் கீழே வந்து உங்களுக்கு போக்கோ பிராண்டிங் போட்டிருக்காங்க. பெரிய பிராண்டிங்கில் சின்னதாக வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட தான் போக்கோ F4 ஸ்னாப்ட்ராகன் 870 டைரக்டாக ரியல்மியுடைய GT Neo 3T இதை கம்பீட் பண்ணுற வகையில் அது மட்டும் இல்லை, ரியல்மி GT Neo 3T இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் ரியல்மி இந்தியாவுடைய சப்போர்ட் பேஜ்லேயே வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் பேஜில் லிஸ்டிங் அப்படிங்கும்போது லான்ச் இந்த வாரத்திலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ்லாம் பார்த்துருந்தோம். செக்ஸ் பேட்டர்னில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதாவது சைனாவில் Q சீரீஸ் இருந்தது இல்லையா, அதை தான் இங்கே ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 870 அஃபோர்டபுளாக இவங்க கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக்கோ F4 அண்ட் ரியல்மி GT Neo 3T ரெண்டுமே ஸ்னாப்ட்ராகன் 870 எது பெஸ்ட் ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கோட வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். கூகுள் மேப்ஸில் என்ன ஃபீச்சர் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுறோம். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் ஹீலியோ G99. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிடுங்க. அதில் வின்னர் வந்து ஆதித்யா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.